அன்புகொண்ட பிரதம அமைச்சரே, உலகில் புகழ்பெற்ற ஆலயம் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு பக்தர்கள் வருகிறார்கள். ஏறத்தாழ 30 லட்சம் மக்கள் தொகை கொண்டிருக்கிறது அந்த எங்களுடைய புராதன நகரம். கீழடி என்கிற பெரிய தாய்மொழியை கொண்டிருக்கிற ஊர் மதுரை. அந்த ஊருடைய பெரிய நகரம் மதுரை. இந்தியாவின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். எப்போதும் போல நல்ல வாழ அருமையான சூழல், உலகில் சிறந்த குடிநீரை கொண்டிருக்கிற சிறுவாணி நீர், காஞ்சிமா நதி என்று வரலாற்று துன்பம் கொண்ட ஊர் கோயம்புத்தூர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலயே 34 லட்சம், 34 lakhs, 34 லட்சம் மக்கள் தொகையை கடந்தாச்சு. இன்னைக்கு 2025ல ஏறத்தாழ 52 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் என உங்க புள்ளிவிவரத்துறை அமைச்சர்கள் தான் கணக்கு வெளியிடுறாங்க. என்ன சொல்ல போனா, அப்பப்ப நீங்க கோயம்புத்தூர் வர்றீங்க, உங்களுடைய RSS பரிவாரங்கள்லாம் நாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிட்டாங்க, எங்களுக்கு தொகுதி இருக்குங்கன்னு உங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அக்கா மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன்லாம் வென்றிருக்கிற கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூருக்கு வர்றீங்க, மகிழ்ச்சி. ஆனா நேத்து இரவு ஒரு பட்டியல் வந்திருக்கு. ஆக்ரா 16 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள், பாட்னா 18 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க, கான்பூர் 17 லட்சம் மக்கள் வாழ்றாங்க, பூனே 20 லட்சம் மக்கள் வாழ்றாங்க, இந்தூர், சூரத் இப்படி 20 லட்சத்துக்கு கீழே மக்கள் தொகை இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்கும் நாங்க மெட்ரோ விடுறோம். ஆனா 20 லட்சம் மக்கள் இருக்காங்க, போக்குவரத்து வசதிக்கு அந்த இடங்கள்லாம் உகந்ததா இல்ல, எனவே நான் மெட்ரோ விடுறேன்னு அந்த வட இந்திய 2ஆம் கட்ட நகரங்களுக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து மெட்ரோவுக்கு ஒப்புதல் கொடுத்த நீங்க, எங்க முதலமைச்சர் மரியாதைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்க சொந்த நிதியில போட்டுக்கிறோம், எங்களுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு திட்டத்தை இருக்கு, திட்டத்தை அப்ரூவல் பண்ணுங்க, நிதியோட கொடுக்க வேணாம், அப்ரூவல் கொடுத்தா போதும், நாங்க பணம் போட்டு கட்டிக்கிறோம்னு உங்களுக்கு கடிதம் அனுப்பி 2 ஆண்டுகள் ஆச்சு. 2 காதுகளும் இருக்க பொத்திட்டு இருந்துட்டீங்க, வாய் பேசல, மௌனமா இருந்துட்டீங்க. நேத்து இரவு கான்பூருக்கு, பூனேக்கு, இந்தூருக்கு, சூரத்துக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டு, எங்க 16 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய சூரத் மக்கள் தாங்க பெருசு, 54 லட்சம் பேர் இருந்தா கோயம்புத்தூர் பெருசாங்க, 32 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய மதுரை பெருசாங்கன்னு இந்த ஊருடைய அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க. இது நியாயமா? கோயம்புத்தூர் மக்கள் உங்கள் அன்போடு வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் அன்பு கொண்ட நாட்டின் பிரதம அமைச்சரே, காதுகளை திறந்து கேளுங்கள், எங்கள் கோரிக்கை கேட்கிறது. இப்ப தெரியுதா நாங்க ஏன் கோபேக் மோடின்னு சொல்றோம்? எங்க திட்டங்களை நாங்க கொடுக்கிற, எங்க வரிப்பணத்துல கொடுக்கிற திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னா கொடுக்க மறுக்கிறீங்க. சென்னை மெட்ரோல 2ஆம் கட்டத்துக்கு ஏறத்தாழ 60,000 கோடியை தமிழ்நாடு அரசு சொந்த நிதியில செஞ்சுட்டு அந்த பணத்தை கேட்டா அனுமதி மறுத்தீங்க. இன்னைக்கு அதே மாதிரி கோயம்புத்தூரை, மதுரையை வஞ்சிக்கிறீங்க. எப்போதுமே பாஜகவும் நீங்களும் மிஸ்டர் நரேந்திர மோடி நீங்களும் தமிழர்களுக்கு எதிராக இருக்குங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறீங்க. காலம் பதில் சொல்லும் மிஸ்டர் மோடி அவர்களே.